வரலாற்று சிறப்புமிக்க மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவிலுக்கு சிங்கம்புணரியில் இருந்து 700 அடி நீளமான பிரம்மாண்ட தேர்வடம், 260 பேர், 2100 மணி நேரம் மனித உழைப்பு, ஒரு பிரிக்கு 90 கயிறு வீதம், 4 பிரிக்கு 360 கயிறு சேர்ந்து 700 அடி நீளத்தில் 19 இன்ச் சுற்றளவில் 3 டன் எடையுள்ள பிரம்மாண்ட தேர்வடம் தயாரிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் தென்னை மரம் அதிகமாக உள்ளதால் தேங்காய் மட்டையிலிருந்து மஞ்சி உற்பத்தி செய்து செயற்கை கலப்பில்லாத தென்னை நார் கயிறு தேர்வடம் என தயாரிப்பு செய்து தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அதேபோன்று சிங்கம்புணரியில் இருந்து தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு தேர்வடம் தயார் செய்து அனுப்பி வைக்கின்றனர். சிங்கம்புணரி சேவுகப்பெருமாள் ஐயனார் கோவில் வளாகத்தில் கடந்த 20 நாட்களாக வரலாற்று சிறப்புமிக்க மதுராந்தகம் ஏரிகாத்த ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு தேர்வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தாத்தா, பெரியப்பா, அப்பாவிற்கு பின் மகள் என 4 தலைமுறைகளாக மிகவும் நேர்த்தியாக செயற்கை கலப்பில்லாத இயற்கை தென்னை நார் கொண்டு தேர்வடம் தயாரித்து கோவிலுக்கு அனுப்பி வைக்கின்றனர். பட்டப்படிப்பு முடித்த நிலையில் தனது தந்தையின் மறைவுக்கு பின் தனிப்பெண்ணாக இருந்து தனது பாரம்பரிய தொழிலை விட்டுவிடாமல் இந்த வீரமங்கை செய்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த 18 நாட்களாக கயிறு தயாரிக்கும் பணி நிறைவடைந்து கடந்த 2 நாட்களாக கயிறை கொண்டு தேர்வடம் தயாரிப்பு பணி துவங்கியது. இந்த பணிக்காக 200 பேர் மனித உழைப்பில் தேர்வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்வடம் தயாரிக்கும் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் அனைவரும் மாமிசம் உண்ணாமல் கடுமையான விரதம் இருந்து தேர்வடம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பணியாளர்கள் அனைவருக்கும் கோவில் வளாகத்தில் சைவ உணவு தயார் செய்யப்பட்டு அங்கேயே உணவு பரிமாறப்பட்டு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 3 டன் எடையுள்ள தேர்வடம் தயாரிக்கும் பணி நேற்றும் இன்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்க வா, கட்டை எப்படி இந்த போடு கட்டை என்ன சொல்ல இஞ்சி பாப்போம். நகட்ட சொல்லு. டேய் இலே கம்மியா இருக்கா? அண்ணா நிறுத்திக்கனே. உள்ள உடைச்சலாம். மக்களையா கூட காட்டியா போட்டாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி அமுக்குங்க. அப்படி கையை இப்படி இப்படி பண்ணணும். அப்பதான் வேற முறுக்குற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இல்ல அப்படியே அவ்வளவே. சும்மா இருக்கானே. அப்படி டெம்புற மாதிரியே பயங்கரமா இருக்கு. படது இலே பாருங்க. அது போட்டோ எடுத்துக்கிட்டு. ஒரே மரம் முறுக்குங்க. அவர் ஒண்ணே எடுக்கலடா. வா உள்ள உடைச்சலாம். மக்களையா முறுக்குங்க, முறுக்கு வரல. பின்னாடி முறுக்கு வரல. முறுக்குங்க, தாத்தா எடுத்துருங்க தாத்தா. முறுக்குங்க, முறுக்கு வரல. முறுக்குங்க பின்னாடி தான் உருட்டுங்க. பின்னாடி உருட்டுங்க, உருட்டுங்க. பாவம் அவன் உருட்ட முடியாது. டேய் தாத்தா, நிக்கடா போடா. அத்தா ஊட்டி கொடுங்க சார், சாந்திதா ஊட்டி கொடுங்க சார். உருட்ட சொல்ல. விடு நான் புடிச்சறேன். ஒரு ஆள் வா.
ஆமா இன்னும் 2 ஓட்டு போடணும். காப்பர்பட்டி ஆள வர சொல்லு, ஜல்லை எடுத்து கொடுக்க சொல்லு. எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்கேயே உட்காருவீங்க. வணக்கம். கோகிலா நல்ல தம்பி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி. சிங்கமுனரினாலே சிறப்பு கயர் தொழில் தான். கயர் தொழில இன்னும் சிறப்புன்னா தேர்வடம் தான். இங்க இருந்து தான் தேர்வடம் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்க தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 4 தலைமுறையா செஞ்சுட்டு இருக்கோம். ஐயா, தாத்தா, அப்பா, இப்ப அடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கோவில் ஸ்ரீ ஏரிகாத்த ராமர் கோவில்னு அந்த கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு தேர்வடம் கேட்டிருக்காங்க. 700 அடி நீளம், 19 இன்ச் கனம் கொண்ட 700 அடி நீளம் உள்ள தேர்வடம் நாங்க தயார் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தேர்வடம் பாத்தீங்கன்னா 20 நாளா தயார் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஃபைனல் ஒர்க் 2 நாளா போயிட்டு இருக்கு. இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா 150 பேர் வேலையாள் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 150 பேருக்கும் 2 நாளுமே டிஃபன்ல இருந்து ஈவினிங் டீ வரைக்கும் நாங்களே கொடுத்துருவோம். எல்லாமே விரதம் இருந்து பண்றோம். விரதம் இருந்து பண்றதுனால வேலையாளர்கள் திருப்தி இல்லைன்னா எப்படி? அதனால வேலையாளர்கள் எல்லாருக்குமே திருப்தியோட வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள வேலையும் வாங்கி இந்த தேர்வடத்தை இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறோம். நாளைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி நாளைக்கு காலையில ஏரிகாத்த ராமர் கோயிலுக்கு கொண்டு டெலிவரி செஞ்சிருவோம். என் பேர் கோகிலா நல்ல தம்பி.